வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்தி. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 30 பேர் வடபகுதி கடற்பரப்பில் கைது. வடபகுதி கடலில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைதான 110 இந்திய மீனவர்களிடமும் போலீசார் வாக்குமூலங்கள் பதிவு. மாணவர்களை மையமாக கொண்ட கல்வி முறை தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை தெளிவுபடுத்த திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். வடபகுதி கடலில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைதான 110 இந்திய மீனவர்களிடமும் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். முல்லைத்தீவிற்கு வடக்கே செம்மலை கடற்பரப்பில் வைத்து 110 இந்திய மீனவர்களை கடற்படையினர் நேற்று கைது செய்ததுடன் அவர்களின் 15 படகுகளையும் பறிமுதல் செய்திருந்தனர். அதன் பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் திருகோணமலை துறைமுக போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் இன்று மாலைக்குள் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர் செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 30 பேர் வடபகுதி கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களின் 8 படகுகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். அவர்கள் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான தீர்வு காணப்படும் என இந்திய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ரோந்து கப்பலை ஒப்படைக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜி.கே. வாசன் இந்த கருத்தினை கூறியுள்ளதாக தி ஹிந்து தகவல் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, மியான்மர் உட்பட பல்வேறு நாடுகளின் மீனவர்கள் தங்களின் கடல் எல்லைகளை தாண்டி இந்திய கடலில் மீன்பிடியில் ஈடுபடுவதாக இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டில் மாத்திரம் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் வெளிநாட்டு மீனவர்கள் 359 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 61 மீன்பிடி படகுகளும் இந்திய கடலோர காவல் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வாசன் தெரிவித்துள்ளார். இதில் 275 இலங்கை மீனவர்களும் அடங்குவதாக இந்திய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் ஆரம்பித்துள்ள சுகஈன விடுமுறை போராட்டத்தினால் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் சோதனைகளை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக பிரதான வைத்தியசாலைகள் சிலவற்றின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அரசாங்க செலவில் அந்த சோதனைகளை தனியார் வைத்தியசாலைகளில் முன்னெடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கலுபோவில போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் லயனல் முகாந்தரம் தெரிவித்தார். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையால் தேசிய வைத்தியசாலையின் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் சோதனைகளை தனியார் இடங்களில் மேற்கொள்வதற்கு ஒழுங்கு செய்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டார். அரசு செலவீனத்தில் இந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் தர்மகீர்த்தி தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் பெண்கள் வைத்தியசாலை, டி சொய்சா வைத்தியசாலை மற்றும் பேராதனை சினிமாவு பண்டார்நாயக்க சிறுவர் வைத்தியசாலை ஆகியவற்றில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறாதென அவர் கூறினார். அனைத்து மருத்துவத்துறை பட்டதாரிகளையும் எதிர்வரும் 17ஆம் தேதி இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சுனில் டி அல்விஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எதிர்வரும் 17ஆம் தேதி உயர்தரத்தில் சித்தியடைந்த சிலர் கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களாக பயிற்சிகளுக்கு இணைக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மேலதிக கொடுப்பனவுகள் செலுத்தப்படாமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து வடமத்திய மாகாண சுகாதார ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களை மையமாக கொண்ட கல்வி முறை தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை தெளிவுபடுத்துவதற்கான திட்டமொன்றை உயர்கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த திட்டத்தின் பணிப்பாளர் கலாநிதி விசாகா நாணயக்கார தெரிவித்தார். பெரும் எண்ணிக்கையான மாணவர்களுக்கு கற்பித்தலை முன்னெடுக்க நேரிடும் போது மாணவர்களை மையமாக கொண்ட கல்வி முறையை பின்பற்றுவதில் சிக்கல் காணப்படுவதாக அவர் கூறினார். பௌதிக வளங்களுக்கு காணப்படும் பற்றாக்குறையும் இவ்வாறான சிக்கல் நிலையை தோற்றுவிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
எனவே இவற்றினை கருத்தில் கொண்டே இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்படுவதாக விசாகா நாணயக்கார மேலும் சுட்டிக்காட்டினார். பின்தங்கிய நிலையில் உள்ள பாடசாலைகள் தொடர்பிலான தகவல்களை திரட்டுவதற்கு தேசிய கல்வி ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் முதற்கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் ஆய்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லக்ஷ்மண் ஜெயதிலக கூறினார். இதன் கீழ் ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் மூலம் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, பௌதிக வளங்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவற்றின் செயற்திறன் தொடர்பிலும் தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனூடாக அவ்வாறான பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அடுத்த கல்விக் கொள்கையினை தயாரிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த தரவுகளை பயன்படுத்த உள்ளதாகவும் தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். ஹோமாகம பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து சபையிலிருந்து வெளியேற முயற்சித்த தலைவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் காரணமாக காயமடைந்த பிரதேச சபையின் தலைவர் சிகிச்சைகளுக்காக நேற்று மாலை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கடந்த 10 நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்ட வாவி மீனவர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் மட்டக்களப்பில் சீரற்ற வானிலையினால் வாவிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கடுமையான காற்று காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்பிடி வலைகளுக்கு சேதம் ஏற்பட்டதுடன் மீனவர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினார்கள். மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போதிலும் வலைகளில் சிறிய அளவிலான மீன்கள் மாத்திரமே சிக்குவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் பலர் வெறும் கூடையுடன் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். மீனவர்களின் இந்த நிலைமையினால் அவர்களது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாவி மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விசேட தேவையுடையோருக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்குவதற்கான செயற்திட்டம் ஒன்றை சமூக சேவைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் 5 பயிற்சி நிலையங்களில் பயிற்சி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுஷா கோகுல குறிப்பிட்டார். அத்துடன் 16 தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. அரசு தொழில் பயிற்சி நிலையம் சமூக சேவைகள் திணைக்களத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளது. இந்த தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கு 3 மாதங்கள் தொடக்கம் 2 வருடங்கள் வரையில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் சமூக சேவைகள் திணைக்களம் தெரிவித்தது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டும் நடவடிக்கையில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் ஆகியன ஈடுபட்டு வருகின்றது. நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் இருப்பிடம் தொடர்பான விவரங்களை திரட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தளம் மாவட்டத்தில் முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 31 கிராம சேவகர் பிரிவுகளிலும் தற்போது தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. கிராம மற்றும் அபிவிருத்தி அதிகாரிகளினால் இந்த தகவல்கள் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணி இன்றைய நாள் ஆட்ட நிறைவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ஓட்டங்களை பெற்றுள்ளது. வெலிங்டனில் நடைபெறும் போட்டியின் 2வது நாளான இன்று தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 441 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து சார்பில் ராஸ் டெய்லர் 129 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் சினோ பெஸ்ட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக கர்க் எட்வர்ட் மற்றும் கிரண் பவல் களமிறங்கினர்.
21 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மேற்கிந்திய தீவுகள் அணி தனது முதல் விக்கெட்டை இழந்தது. மேற்கிந்திய தீவுகள் சார்பில் எட்வர்ட் 56 ஓட்டங்களை பெற்றதுடன் ஆட்ட நேர முடிவில் சமுவேல்ஸ் 50 ஓட்டங்களுடனும் டியூனரைன் 11 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.